ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி ஆர்கேஎஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் வார் 2024 வெளியான ஒரு ஆக்ஷன் மூவி. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டான்ற ஒரு கண்ட்ரியில் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்சார்ஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன், அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொலனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கார். CIA வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டான்ற ஒரு கண்ட்ரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. உடனே இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொலனட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கொலனட் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிங்க அனுப்பி பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிட்டு வர சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரவு தராங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா கதவு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாதது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய வில்லன் கொலனட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய வில்லன் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு கால் ஒன்று வருது. ஸோ அந்த கால் அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசுகிறது இந்த படத்தோட ஹீரோ ரைடர் தான் பேசுகிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே உள்ள அதிகாரிங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. எதுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சுருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி வாங்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மோட்டோ பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் பைக்கிங் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உயரமான கட்டணத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த படத்தோட வில்லன் கொலனட் உடனே என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள செக்யூரிட்டி கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட்டை பாதுகாக்க சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை தாக்கிடுறாரு. தாக்கணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாரு. ஹீரோவுடைய ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா மில்டன் ஒரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ இவரை விசிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பிரதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ அவரோட பிரதரோடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா புல்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாசமாக இருக்காங்க. ஸோ ஹீரோ அவரோட பிரதரை பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இவர் என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஸோ அந்த ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோடைய பிரதரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டீம், அதாவது பழைய டீம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொலனட். ஸோ இந்த கொலனட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. ஸோ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு இவரோட உதவி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் அவர் பிரதர் வந்து கேட்டனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. முக்கிய நாள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கொலனட் என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வைக்கிறான். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட பிரதர் அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா CIA வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தாஃப் கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிட்டு வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சர்வசாதாரண வேலை இல்லை. காரணம் ஏன் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ அவங்கள தாண்டி தான் போய் பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு பிடிக்க முடியும். ஸோ பயங்கரமாக ஒரு ரிஸ்க். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குற வெப்பன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்குறத விட பார்த்தீங்கன்னா அதிகமான காசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தகுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஸ்க்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்துக்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுது. இந்த படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நின்று பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீமை அனுப்புனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இல்லை, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி விடுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனோட பிளானு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹீரோடைய பிரதரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு நின்று கேட்டுறாங்க. கேட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன் பார்த்தனால என்ன செஞ்சிடறான் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து
வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாவடிச்சிட்றான். ஹீரோ டீம் மெம்பரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த வில்ல சொன்ன அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த முஸ்தாஃபா கான் இந்த பில்டிங்கில் எங்கே இருப்பான்னு தெரியாதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பிரிஞ்சு போய் தேடலாம் சொல்லி பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. இப்படி பிரிஞ்சு போகும்போது பார்த்திங்கன்னா ஹீரோ டீம் மெம்பரில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா தப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே போய் புந்துடுறாரு. ஸோ அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேசை அடியில் வந்து பார்த்திங்கன்னா போம் வச்சுருக்காங்க. போம் வெடிச்சனால வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இறந்துடுறாரு. வெடி சத்து கேட்டோன்னா வெளியே காவல் காத்துக்கிட்டு இருந்த எல்லோரும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. ஹீரோ டீம் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்தும் போயிடுறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக். இந்த டீமை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனுப்புனது வந்து பார்த்திங்கன்னா மாட்ட வைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியுது. ஆனால் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒரு பிரதரை வந்து பார்த்திங்கன்னா தாப்பாத்தி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவரோட கண் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிரதரை வந்து பார்த்திங்கன்னா வந்து சாவடிச்சிடுறாங்க. செலினான்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு யார் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோடைய எக்ஸ் கேர்ள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் வேலை செஞ்சுருந்தாங்க. 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அதில் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. ஏன் இப்போ இவங்களை தேடி போகிறாங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டீம் பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலினான்னு சொல்லிப்படுற இந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா தேடி போகிறாங்க. ஆனால் செலினா இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பார்த்திங்கன்னா சிசிடிவியில் உட்காந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அவரோட பாடி கார்ட் அதாவது 21, 22, 23 கிட்ட சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஹீரோவை அடித்து இழுத்துட்டு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோவுக்கு பயங்கரமாக அடிப்பட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவர் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஸோ மயங்கி வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு செலினா மண்ணுக்கு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் பார்த்திங்கன்னா பாட்டுறாங்க. செலினா வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அலட்சியப்படுத்துகிறாங்க. ஸோ நீ வந்து பார்த்திங்கன்னா என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அவரோட பிரதர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டாங்க. ஸோ அவங்கள நான் பழி வாங்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அவங்களும் உதவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூமில் இருந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரிங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போலீஸ் அதிகாரிங்க என்ன செஞ்சிடறாங்க பார்த்திங்கன்னா ஹீரோவை வந்து பார்த்திங்கன்னா தாக்கிடுறாங்க. தாக்கினால வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு குண்டு அடிபட்டுது. ஸோ குண்டு அடிபட்டோன்னா ஹீரோவுக்கு வந்து நிறைய ரத்தம் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவரால் சண்டை போட முடியல. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா சலீனா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ சலீனாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்திங்கன்னா வந்து மருத்துவம் கொடுத்து பார்த்திங்கன்னா வந்து அவரை உயிரோட வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறாங்க. பிரசிடெண்ட்டை காட்டுறாங்க. ஸோ பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு கால் ஒன்று கால் பண்ணது வேறு யாரும் இல்லை, இந்த படத்தோட வில்லன் தான். கால் பண்ணி பார்த்திங்கன்னா நேற்று நடந்த அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைடர் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சுட்டா வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ சொன்னோன்னு வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான வந்து பார்த்திங்கன்னா கோவம் வருது. ஸோ கோவம் வந்தோன்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிற பார்த்திங்கன்னா அவன் உயிரோட வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு நல்லதில்லை, சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சும் பண்ணுங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. செலினா என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா 21, 22, 23 அவருடைய பாடி கார்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சுருந்த அந்த நபரை போய் பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுறான். என்ன சொல்கிறான் பார்த்திங்கன்னா வந்து நீ வந்து சிஐஏ தேடிக்கிட்டு இருந்த ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா என் கூட நீ அனுப்பி விட்டுருக்க, கொஞ்சம் விட்டுருந்தா இது எனக்கே பிரச்சனை ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுறான். ஆனால் செலினா என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் முக்கியம் இல்லை, உனக்கு வேண்டியது காசு தான், அதை நான் கொடுத்துட்டேன், ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ அவனை என்கிட்ட அனுப்பி விடு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா அதை அவன் செய்ய மாட்டான். அவன் என்ன செய்யலாம் அவன் ட்ரை பண்ணுறான் பார்த்திங்கன்னா செலினா வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. சண்டையில் 21, 22, 23 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாவடிச்சிடுறாங்க. செலினா நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவரோட பிளான் தான் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிளான் என்னென்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பிரசிடெண்ட்டை கொல்றது வந்து பார்த்திங்கன்னா அவரோட நோக்கம் இல்லை. ஸோ அவரோட சிஸ்டமை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த எண்ணமே. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்டோன்னே செலினா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு உதவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஸோ 21, 22, 23 கிட்ட சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா பேஸ்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு செட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்க தப்பிக்கிறதுக்கான வேண்டிய மேப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிய வெப்பன் எல்லாமே
எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு செஞ்சு கொடுக்குறாரு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட மாதிரி பிரசிடென்ட் கீழ் வந்து சுட்ட மாதிரி கிடப்பாரு. ஆனால் அவர் சாவில் அவர் இதோட தான் இருக்காது. இதுக்கு மேற்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ இவர் அடிப்பட்டு கீழே இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க. ஸோ ஆம்புலன்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இது நோட் பண்ணுறான். நோட் பண்ணி என்ன கேட்குறான் பார்த்தீங்கன்னா எப்படி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு. எனக்கு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆம்புலன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடத்துறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா போய் அவங்கள தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரவு தரான். எஸ், இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறது வேறு யாரும் இல்லை, டோனி ஒன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலினா தான் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கடத்தி கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேஸ் நடக்குது, ஃபயரிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஆனால் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போம்பு வச்சு பார்த்தீங்கன்னா பெடுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து தென்னன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவங்க புள்ள பொந்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட வில்லன் கண்டுபிடிச்சிடறான். என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிரசிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஹீரோ என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட்டை பிடிச்சி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல பிடிச்சி கட்டி போட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவர் இது வரைக்கும் செஞ்ச எல்லா தவறுடைய வாக்குமூலத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு ப்ரெஸ்காரவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திடுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. அவருடைய ஃபேமிலிக்கு சாவுக்கு காரணமாக இருந்த இந்த படத்தோடைய வில்லன் கோலினிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்ட்ரி விட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறான். ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தேடி கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாரு. ஸோ இதுதான் இந்த படத்தோடைய ஃபுல் ஸ்டோரி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.